சதாசிவங்கிற கல்வெட்டை முழுமையான ஆய்வுக்கு உட்படுத்தாமல் இது வந்து 13ஆம் நூற்றாண்டு கல்வெட்டுன்னு அவங்க தவறாக சொல்லிட்டாங்க. அந்த கல்வெட்டு நீங்கள் சரியாக பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த கல்வெட்டு கோனேரிக்கோன் கோ போட்டிருக்காங்க இல்லையா, அந்த கோ எப்போ பயன்பாட்டுக்கு வருதுன்னா, வீரமாமுனிவர் தமிழ்நாட்டுக்கு வந்ததுக்கப்புறம் எழுத்துக்களை மாற்றம் உருவாகுது இல்லையா, அந்த எழுத்து அடிப்படையில் அது இருக்குது. அந்த கோனேரிக்கோன் கோவிந்தன் சதாசேர்வை என்ற கல்வெட்டு 18, 19ஆம் நூற்றாண்டில் வெட்டப்பட்டது. அதை விட இன்னொரு விஷயத்த சொல்கிறேன். ராஜகோபாலசாமி கோயிலில் வெட்டியிருக்காங்க இல்லையா, ராஜகோபாலசாமி கோயில் நாயக்கர் காலத்தில் வெட்டப்பட்டு 16ஆம் நூற்றாண்டு கோயில். அந்த கோயிலோட ஸ்ட்ரக்சர் நீங்கள் போகிறா பாருங்கள். இதை வந்து அந்த ஐகானிக்ஸ் இருக்காங்க இல்லையா, அதாவது இந்த கட்டுமானம் எந்த காலகட்டத்தில் கட்டப்பட்டது சொல்லக்கூடிய அறிஞர்கள் இருக்காங்க இல்லையா, இந்த ராஜகோபாலசாமி கோயில் கல்வெட்டு எப்படி இருக்குன்னா ரொம்ப தெளிவாக நாயக்கர் கால கோயில். அந்த கோயில் தூண்களில் இருக்க அந்த வாழைப்பூக்கள் இருக்கும் இல்லையா, நாயக்கர் கால கோயில்கள் எப்படி இந்த வாழைப்பூ இருக்கோ அப்படி தான் இருக்குது. அது வந்து சோழர் காலத்தில் தான் கிடையாது. அப்போ 16, 17ஆம் நூற்றாண்டுகளில் கட்டப்பட்ட ஒரு கோயிலில் 18, 19ஆம் நூற்றாண்டில் வெட்டப்பட்ட கல்வெட்டு. ஆனால் கர்நாடக ராஜாக்கள் சவிசார சரித்திரம் நூலில் இது கிபி 1200களில் கட்டப்பட்ட கோயிலில் தவறாக பதிவு பண்ணியிருக்காங்க. ரெண்டாவது, இப்போ வந்து இடையர் சமூக மக்கள் என்ன சொல்கிறாங்க, இந்த கல்வெட்டை உதாரணம் காட்டுறாங்க. இங்கே பாருங்கள், நீங்கள் வந்து கோனேரிக்கோன் இந்த மாதிரி 5 பேர் மனுஷனே இல்லைன்னு சொன்னீங்க, ஆனால் கோனேரிக்கோன் கோவிந்தன் 2 பேர் இருக்குது, இவங்க தான் கோட்டையை கட்டினாங்க. அன்பு உறவுகளே, சதாசேர்வை என்பது தமிழக கோயில் கல்வெட்டுகளே இடம்பெறக்கூடிய ஒரு வாசகம். இந்த கல்வெட்டு எத்தனை கல்வெட்டு இருக்குன்னா, ஆயிரக்கணக்கான தமிழ்நாட்டில் இருக்கிற பல்லாயிரக்கணக்கான கோயில்களிலே ஆயிரக்கணக்கான கல்வெட்டுகள் வந்து இது பேரை சொல்லுது. சதாசேர்வைனா என்ன அர்த்தம் அப்படின்னா, நித்திய ஊழியர்னு அர்த்தம்.